நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தக்க சமயத்தில் காரியங்கள் நிறைவேறும் என்பதே. ஆமான் என்பவன் தேசத்து ராஜாவோடு கூட அரண்மனையில் அவன் மேஜையில் உட்கார்ந்து அவனோடு உணவருந்தும்படியான நட்பை பெற்றிருந்தான். மொர்தெகாய் என்பவனோ அரண்மனைக்கு வெளியே வாசலில் காவல்காரனாயிருந்தான். ஒன்றும் இல்லாதவனாகவும் இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக தேவ ஜனங்களுக்காக போராடுகிறவனாயிருந்தான். இதனால் அந்த ஆமான் அரண்மனையில் செல்வாக்காய் இருந்தபடியினால் எல்லோரும் அவனை வணங்கும் போது இந்த மொர்தெகாய் அவனை வணங்கி நமஸ்கரியாதபடியினால் அவனுடைய அகங்காரம் பெருமையினால் அவனுக்கு மிகுந்த கோபம் உண்டானது. அதனால் எப்படியாவது மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று பல விதங்களில் திட்டம் தீட்டி ஆயத்தங்களை செய்திருந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. ஆமான் ராணியான எஸ்தரிடத்தில் தன்னுடைய பிராணனை காக்கும்படி வேண்டிக் கொள்ளும்படி போனபோது அதை தூரத்திலிருந்து பார்த்த ராஜாவுக்கு அவன் அது பார்ப்பதற்கு தன் கண் முன்னே எஸ்தரை மிரட்டி பணிய வைக்கிறது போல தெரிந்தது. அதனால் கோபமடைந்த ராஜா ஆமான் மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று வைத்திருந்த தூக்கு மரத்தில் ஆமானையே போடும்படிக்கு கட்டளையிட்டான். பிரியமானவர்களே, நாம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களுடன் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதே சமயத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பிக்கும் போது நாம் அரண்மனைக்கு வெளியே வாசலில் இருந்தாலும் கூட கர்த்தர் சரியான தக்க சமயத்தில் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அரண்மனைக்குள் செல்வாக்காக இருந்தாலும் அகங்காரம் பெருமையில் இருக்கும்போது நம்மை சரியான சமயத்தில் கர்த்தர் கீழே இறக்கி ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். கவனமாயிருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு பிரியமானவர்களாக நடக்கும்படி எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.